ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இது நம்மளோட எப்படா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரோமோ 2 வந்துருச்சு கைஸ். ப்ரோமோ 2ல என்ன நடக்குது? வர்ஷினி தீபக் சரியான ஃபைட்டு. தீபக் சேஃப் கேம் விளையாடுறாரு, ரொம்ப ஹார்ஷா இருக்காரு அப்படிங்கிறது இந்த அம்மா வந்து சொல்லிதான் நம்மளுக்கு தெரியணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் சேஃப் கேம் விளையாடுறது நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே தானே தெரிஞ்சிட்டு இருக்குது. டீசென்ட் கைஸ், ஜீனியஸ் கைஸ், இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்டா பேசுவாரு. இங்கிலீஷ்ல ஏதாவது தப்பு விட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் சொல்றவரு. அதுவும் இல்லாம படையப்பா வேஷம் வேற போட்டு உட்காந்துருக்காரு கெத்தா. நீ என்னமோ பண்ணிட்டு போமா, அழுதுட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போ, நான் இப்படிதான் அப்படின்ட்டு கெத்தா உட்காந்துருக்காரு பாருங்க தீபக். இந்த இவளுக்கு என்னதான் வந்துச்சு இந்த வர்ஷினிக்கு? யாரையாவது எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அடிக்கிற மாதிரியே இருக்கு. நீங்க தான் இப்படித்தான் பண்ணுவீங்க. அவர் சேஃப் கேம் விளையாடுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாருன்னு இப்ப வந்து கண்டஸ்டன்ட்ட வந்து நீ சொல்லிட்டு இருக்கியம்மா. எங்களுக்கு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே தெரியும் ராசாத்தி, சரியா? அதாவது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி நீ சௌந்தர்யாவை போட்டு வாங்கினேல. நீங்க அழுதா மட்டும் எப்படி சிம்பத்தி ஓட்டுவாங்க? இப்ப நீ என்னம்மா செய்யற ராசாத்தி? நீ அழுகத்தானே செய்யற. இப்ப இதை நாங்க சிம்பத்தின்னு எடுத்துக்கிறதா, இல்ல நீ ஒரிஜினலா அழுகிறது எடுத்துக்கிறதா? என்னன்னு நாங்க எடுத்துக்கிறது? அதுக்குத்தான் வாய அடக்கணும் அப்படிங்கிறது. நீ சௌந்தர்யாவை பேசின, அடுத்த ஆப்பே உனக்கு வந்துருச்சா? நீ இப்ப அழுகிற மாதிரி வந்துருச்சா? இப்ப நீ சீன் கிரியேட் பண்றியா, சிம்பத்தி கிரியேட் பண்றியா? என்ன பிரச்சனைனே தெரியல. ஆக்சுவலா இந்த ப்ரோமோ விடுறவன் கையில கிடைச்சான்னு மட்டும் வச்சுக்கோங்களேன், ஒரு ஒழுங்கா ப்ரோமோ போட்டாதானடா நாங்க அதை பத்தி பேச முடியும். என்ன பிரச்சனைனே தெரியல. தீபக் மேல தப்பா, வர்ஷினி மேல தப்பானே தெரியல. ஷோ ப்ரோமோவை அரை உரையா போட்டுக்கிட்டு எங்களை பேச வச்சுக்கிட்டு ஏன்டா எங்களை ஆவிய வாங்குறீங்க? அப்புறம் வர்ஷினி, சௌந்தர்யா, காலையில சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினுக்கு சண்டையை மூட்டி விட்டாங்க. அந்த கோவாக்காங்க ஆல்ரெடி சண்டே ஆகி எல்லாம் பிரிஞ்சு இப்ப எல்லாம் காம்படிட்டார் அப்படின்ற லெவல்ல போயிட்டு இருக்குது. ஜாக்லின் மேடம் அங்க ஒரு அவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு காலையில இருந்து கிச்சனுக்குள்ள போகவே எனக்கு பிடிக்கல. அட விளக்கண்ண, இத்தனை நாள் சௌந்தர்யா நீங்க எல்லாம் சண்டை போடப்பெல்லாம் உங்களுக்கு கிச்சன்ல போய் நின்று சமைச்சுட்டு தான் இருந்தீங்க. இன்னைக்கு மட்டும் இந்த அம்மாவுக்கு என்ன மூடு வரலையாமா? ஜாக்லின் அது ஒரு சரியான சீன் கிரியேட்டர் மாதிரிதான் தெரியுது ஜாக்லின். சௌந்தர்யா மேடம் அது அதை விட சீன் கிரியேட்டரா தான். எல்லாம் ஆக மொத்தம் இந்த பிக் பாஸ் சீசன் 8ல எல்லாருமே சீன் கிரியேட்டரா தான் இருக்காங்க. அப்புறம் சௌந்தர்யாவும் வர்ஷினியும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. வர்ஷினி கேள்வி மேல கேட்டு கொன்னுட்டு இருக்கிறாங்க சௌந்தர்யாவை. சௌந்தர்யா அதுக்கெல்லாம் அசர்றாளா? கேளு, நீ என்ன வேணாலும் கேளு, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு காம்படிட்டர் யாரா நினைக்கிறீங்க? நான் வந்து முத்துக்குமரத்தான் நினைக்கிறேன். முத்துக்குமரனுக்கு என்ன பிளஸ்? அவர் பேச்சு திறமை. உங்களுக்கு என்ன மைனஸ்? எனக்கு பேச்சு திறமை இல்லை, அதனால அவரை நான் காம்படிட்டரா பாக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாக்லின் காம்படிட்டரா இல்லையா? எனக்கு அவ காம்படிட்டர்லாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் டான் 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 அப்படியே பதில் அடிச்சு வர்ஷினி வாயை மூடி விட்டாங்க. அப்புறம் நீங்க என்ன அழுது அழுது சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க? நீங்க என்ன டாஸ்க், என்ன கேம் விளையாடுறீங்க உள்ள அப்படின்னு கேக்குறாங்க. என்னம்மா நீ இப்படி கேக்குற? பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்குறாரு, நாங்க விளையாடுறோம். உள்ள வீட்டுக்குள்ளேயே நிறைய டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுல நான் விளையாண்டுட்டு தான் இருக்கிறேன். நீ எந்த கேமை பத்தி நீ பேசுற? நீங்க என்ன அழுதழுதான் ஓட்டு வாங்குறீங்களா? அப்ப நீங்க எல்லாம் அழுதா அது சிம்பத்தி கிடையாதா? நான் மட்டும் அழுதாதான் சிம்பத்தி கிரியேட் பண்றேனா? எல்லாத்துக்கும் நோஸ் கட்டு வர்ஷினிக்கு, சரியான நோஸ் கட்டு. தேவைதான். நீ சௌந்தர்யாவை கேட்டல, அதான் அடுத்த ஆப்பு உனக்கே வந்துருச்சு. நீ இப்ப உட்காந்து போய் பெட்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. அப்புறம் வெளியில வந்து தீபக் சீன் கிரியேட் பண்றாரு அப்படிங்கிற.